முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மரண அடி கொடுத்த ஈரான், உலக நாடுகளை மன்றாடும் இஸ்ரேல். ஈரான் ரத்தத்தை கொந்தளிக்க வைத்த இஸ்ரேல். அப்பாவி ஈரானியர்கள் 224 பேர் பலி, 1277 பேர் படுகாயம். இந்தியாவிற்காக இறங்கி வந்த ஈரான் போருக்கு நடுவிலும் 10,000 மாணவர்களுக்காக எடுத்த அதிரடி முடிவு. அமெரிக்காவை முந்திக் கொண்ட ரஷ்யா. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியஸ்தம் செய்ய தயாரான புதின். அணு ஆயுதம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதலா? அந்தர் பல்டி அடித்த பாகிஸ்தான். நாட்டாமை செய்ய வந்த ட்ரம்ப். யோசித்து பார்க்க முடியாத பதிலடி கொடுத்த ஈரான். ஈரானின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் உலக நாடுகளிடம் உதவி கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவில் திட்டமிட்ட தாக்குதலை மேற்கொண்டது. நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களும் மற்றும் பல்வேறு வகையான ஏவுகணைகளும் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்தன. இந்த தாக்குதலால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் சோதனைக்குள்ளானது. சில ஏவுகணைகள் தடுப்புகளை மீறி இஸ்ரேலின் முக்கிய நகரங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் தாக்கின. இதில் டெல் அவிவ் நகரம் கடுமையாக சேதமடைந்தது. இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளான அயன் டோம், டேவில் ஸ்லிங், ஆரோ போன்ற பல அடுக்குகளை கொண்டு இந்த தாக்குதலை தடுக்க முயற்சித்தது. இருந்தாலும் எதிர்பார்த்தபடி இவை முழுமையாக வெற்றியளிக்கவில்லை. 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் பாய்ந்ததால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் பரபரப்புடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது. இது இஸ்ரேலின் பாதுகாப்பு திறனை அழுத்தமாக சோதித்துவிட்டது. இந்த மிகுந்த அழுத்தத்தை தாங்க முடியாத நிலைக்கு இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜோர்டான் ஆகிய நாடுகளிடம் இஸ்ரேல் இராணுவ உதவி கோரியுள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்கா தனது மத்திய கிழக்கு தளங்களில் இருந்து ஏவுகணைகள், கப்பல்கள் மற்றும் விமானப்படையை களமிறக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகின்றது. மேலும் ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்கவும் வான்வெளியை பயன்படுத்த அனுமதி பெறவும் இஸ்ரேல் ஜோர்டானிடம் அனுமதி கேட்டுள்ளது. இங்கிலாந்தும் பிரான்சும் தங்களது ராணுவ ஆதரவை வழங்குமாறு இஸ்ரேல் கேட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதிலிருந்து குறைந்தது 224 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஈரான் மீது நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களில் 224 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 1277 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. டெஹ்ரானில் தொடர்ச்சியான விமான தாக்குதல், சைரன்கள் மற்றும் ஏவுகணை எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கானோர் தலைநகரை விட்டு வெளியேற முயன்றனர். இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1481 எட்டியுள்ளதாக அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் ஹொசைன் கெர்மன்பூர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதலில் சிக்கி காயமடைந்தவர்களில் 90%த்திற்கும் அதிகமானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலையும் ஈரான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. ஈரானில் சிக்கி தவிக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட இந்திய குடிமக்களை தரை வழியாக வெளியேற்ற இந்தியா திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக ஈரான் வான்வழிகளை மூடியுள்ளது. இதனால் ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முக்கிய ஈரான் நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ஈரானில் சிக்கி தவிக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்க டெஹ்ரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானில் உள்ள பல இந்திய மாணவர்களின் நிலைமை மோசமடைவதற்கு முன்பு வெளியேறுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். ஈரானில் உள்ள இந்தியர்களை பேருந்தின் மூலம் அர்மேனியா எல்லைக்கு அழைத்து வந்து அங்கிருந்து விமானம் அல்லது கப்பல் மூலம் அழைத்து வர இந்தியா திட்டமிட்டுள்ளது. ஈரானில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் பெருமளவில் உள்ளனர். அவர்களை வெளியேற்ற முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. கெர்மன்ஷாவில் உள்ள அல்-ஃபராபி மருத்துவமனையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் ஈரானில் பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகள் மீதும் அவர்களுக்கான உள்கட்டமைப்புகள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை தாக்கியதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறியுள்ளார். மேலும் இது இஸ்ரேலின் கடுமையான சர்வதேச சட்டமீறல் என்றும் போர்க்குற்றம் என்றும் பகாயி சாடியுள்ளார். இதனிடையே மேற்கு ஈரானின் கெர்மன்ஷா நகரத்தில் உள்ள அல்-ஃபராபி மருத்துவமனையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை குறிவைத்து தாக்கியுள்ளது. இது நடந்து வரும் போரின் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானிய மருத்துவமனை மீதான இஸ்ரேலிய தாக்குதலால் பலர் காயமடைந்ததாகவும் அவசர சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். மருத்துவ வசதிகளை குறிவைப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் நேரடி மீறலாகும். மேலும் இது ஜெனீவா உடன்படிக்கைகளின் கீழ் ஒரு போர்க்குற்றமாக கருதப்படுகின்றது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் மத்தியஸ்தராக செயல்பட ரஷ்யா தயாராக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய ஆபரேஷன் லயன் தாக்குதலை ரஷ்யா ஏற்கனவே கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் மிக மோசமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. மேலும் இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் எனவும் எச்சரித்திருந்தது. இதனிடையே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் மத்தியஸ்தராக செயல்பட தயாராக இருப்பதாகவும் ஈரானில் இருந்து அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றி அதை சிவிலியன் உலை எரிபொருளாக மாற்ற தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு காரணமான யுரேனியத்தை அப்புறப்படுத்துவது குறித்து ஈரான் சிந்திக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் இடையே சமரசம் செய்து வைக்க தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ரஷ்யாவும் அந்த முடிவை முன்மொழிந்துள்ளது. ஈரானை தாக்கினால் பாகிஸ்தான் இஸ்ரேலை தாக்கும் என ஈரான் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் அது தவறான தகவல் என்று பாகிஸ்தான் மறுத்துள்ளது. ஈரானில் உள்ள முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் 4வது நாளாக நடத்தி வரும் தாக்குதலால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நிலவுகின்றது. இதற்கிடையே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த ராணுவ அதிகாரியான ஜெனரல் மோக்சன் ரெசாய் ஈரானிய அரசு தொலைக்காட்சி சேனலான இஸ்லாமிய குடியரசு ஈரானுக்கு அளித்த பேட்டியில் ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டை பயன்படுத்தினால் அவர்கள் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதலுடன் பதிலடி கொடுப்பார்கள் என்று பாகிஸ்தான் எங்களுக்கு உறுதியளித்துள்ளது என்று கூறினார். இந்த அறிவிப்பு உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் இதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பாகிஸ்தான் இதுபோன்ற எந்த ஒரு உறுதிமொழியும் ஈரானுக்கு அளிக்கவில்லை என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கி இன்றோடு 4 நாட்கள் ஆகின்றது. இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பொழிந்து வருகின்றது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தானை போல இஸ்ரேல் மற்றும் ஈரானையும் ஒப்பந்தம் மேற்கொள்ள செய்வேன் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் ஈரானோ இஸ்ரேலின் முன்னெச்சரிக்கை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பின்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று இஸ்ரேல் ஈரான் தாக்குதலில் மத்தியஸ்தம் செய்யும் ஓமன் மற்றும் கத்தாரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அடுத்ததாக முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மேற்கு டெஹ்ரானில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் கிழக்கு பகுதிகளிலும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் டெஹ்ரானில் சில பகுதிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததை தொடர்ந்து இது வருகின்றது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் நடான்ஸ் அணுமின் நிலையத்திற்குள் சாத்தியமான ரசாயன மற்றும் கதிரியக்க மாசுபாடு குறித்து சர்வதேச அணுசக்தி நிறுவனம் கவலைகளை எழுப்பியுள்ளது. வெளியே கதிர்வீச்சு அளவுகள் சாதாரணமாக இருந்தாலும் நச்சு யுரேனியம் ஹெக்சாஃப்ளோரைடு வாயு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகின்றது. அதிகரித்து வரும் ராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் சரியான நேரத்தில் தகவல் பகிர்வை IAEA வலியுறுத்துகிறது மற்றும் தொடர்ந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றது. காசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 48 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். நெட்சாரிம் காரிடார் உதவி விநியோக நிலையத்திற்கு உணவு தேடி வந்த 60 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக அல்லவ்தா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. வடக்கு காசா மற்றும் இஸ்ரேலுக்கு அருகேயுள்ள காசாவின் எல்லைப் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலின் போர் வழிமுறைகள் மற்றும் முறைகள் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு பயங்கரமான மனசாட்சியற்ற துன்பத்தை ஏற்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க் கண்டித்துள்ளார். ஈரான் நாடாளுமன்றம் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான மசோதாவை தயாரித்து வருவதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் அணு ஆயுத போர் மூளுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஈரான் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறும் போது அந்நாடு அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறக்கூடும். அதே நேரத்தில் அமைதியான அணுசக்திக்கான அதன் உரிமையை நிலைநிறுத்த உறுதியுடன் உள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்பவில்லை, ஆனால் அணுசக்தி மற்றும் ஆராய்ச்சிக்கான அதன் உரிமையை பின்பற்றும் பேரழிவு ஆயுதங்களுக்கு எதிரான உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியின் மத ஆணையை பின்பற்றுவோம் என்று கூறினார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் எதிரொலியாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கும். ஆகையால் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டிற்கு கச்சா எண்ணெய் தேவை 251 மில்லியன் டன் என்கின்றனர். இதில் 12% உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றது. மீதமிருக்கும் 88% 221 டன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. இந்த இறக்குமதியில் 100% என்று கணக்கிட்டால் அதிகபட்சமாக 38% ரஷ்யாவிடம் சலுகை விலையில் வாங்குகின்றது. மேலும் 2% அமெரிக்காவிடமிருந்து வாங்குகின்றது. இஸ்ரேல் நேற்று முன்தினம் ஈரானின் புஷேர் மாகாணம் கங்கனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் ஈரானின் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளது.
தற்போது கச்சா எண்ணெய் விலையை பீப்பாய் ஒன்றிற்கு $73 இருப்பது $90 வரை அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.